என்னதான் கடலுக்குள்ள மீன் இருந்தாலும் அந்த மீனை கிச்சன்ல கொண்டு போய் செதுல எல்லாம் எடுத்து மாத்திட்டு அதை குழம்பு வைக்கணும் பொரிக்கணும்னாலும் அதுல உப்பு போட்டுதான் ஆகணும். அப்படிதானே? அதே போல இந்த உலகத்துல இதுல நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் எல்லாரும் கூடி வாழ்றவங்க தான். நம்ம ஆண்டவர் பிள்ளைகளின் செய்யணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். மோசமான மனிதர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் பாதி நல்லவங்க மீதி கெட்டவங்கன்னு இருப்பாங்க. இதே போல இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறனால நம்மள ஒரு வேறு பிரித்த ஜனங்களா பார்க்கணும்னா, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள் அநேகர் இருக்காங்க. ஒரு 90 பேர் கெட்டவங்களா இருந்தாலும் 10% நல்லவங்க இருக்கிறாங்களே. அது போல நீங்க ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும்போது, இயேசுப்பா பிள்ளைகளா இருக்கணும், அந்த 10 பேரை உங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துடுவீங்க. அவங்க 10 பேர் உங்களை சீகரித்து உங்களை சேர்த்துக் கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீதி, நியாயம், உண்மை அப்படிதான் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க எப்பமோ இயேசுப்பா சைட்ல தான் இருப்பாங்க. அவங்க வேற இடத்துல இருக்கிறான். அவங்க இயேசுப்பாவை நேசிக்காத பிள்ளைகளா இருந்தா எல்லாத்தையும் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையா இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா ஆண்டவர் தேடி ஒரு நாள் வந்துருவாங்க. இருந்த இடத்துல இருந்து ஒரு நாள் கண்டிப்பா இயேசுப்பா பிள்ளைகளா மாறிடுவாங்க.